இன்றைய சொற்பொழிவில் மன்னர்களுக்கு அல்லது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு புறநானூற்றிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன, அதை பார்ப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் அறிவுரையாக சொல்லலாம், அல்லது அறவுரை என்று கருதலாம், அல்லது புறநானூற்று பொன்மொழிகள் என்றும் கூறலாம். இந்த பொன்மொழிகளுக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது ஆங்காங்கே அவற்றுக்கு இணையான திருக்குறள் பாடல்களையும் எடுத்து கூறி விளக்கம் அளிக்கலாம் என்று எண்ணுகிறேன். முதல் ஸ்லைடு. இந்த பாடலை இயற்றியவர் நரிவெறு தலையார் என்று அந்த புலவரின் பெயர். இந்த பாடல் சேரமான் கருவூர் ஏறிய ஒள்வாள் கோப்பெருஞ்சேரல் இரும்புரை என்ற மன்னனுக்கு அறிவுரையாக கூறப்பட்டது. அதுல இந்த புலவருடைய நரிவெறு தலையாருடைய பெயருக்கு பல விளக்கங்கள் உள்ளன. அது விளக்கங்கள் எல்லாம் சற்று வேடிக்கையாகவும் உள்ளன. நரிவெறு தலையார் என்றால் நரிகள் கண்டால் அஞ்சுகின்ற தலையை உடையவர். இவர் தலையை பார்த்தா நரியெல்லாம் அஞ்சும், பயப்படும் என்று ஒரு பொருள். ஆனால் அது நம்ப தகுந்ததாக இல்லை. இன்னொரு பொருள், நரிவெறு தலை என்பது ஒரு ஊர். இவர் அந்த ஊரை சார்ந்தவராக இருந்ததால் இவருக்கு நரிவெறு தலையார் என்று இவர் அழைக்கப்பட்டார். எப்படி பிசிர் என்ற ஊரை சார்ந்த புலவர் பிசிராந்தையார் என்று அழைக்கப்பட்டாரோ அதுபோல் இவர் நரிவெறு தலையார் என்று அழைக்கப்பட்டார். தலை என்ற முடியும் பெயர்கள் தமிழ்நாட்டிலே உண்டு. குளித்தலை, சீத்தலை, பெட்டவாய்த்தலை என்றெல்லாம் ஊர் பெயர்கள் உள்ளன. ஆகவே நரிவெறு தலை என்பது ஒரு ஊர் தான். அந்த ஊரை சார்ந்தவர் இந்த புலவர். இந்த மன்னனுடைய பெயர் சேரமான் கருவூர் ஏறிய ஒள்வாள் கோப்பெருஞ்சேரல் இரும்புரை. சேரமான் என்றால் சேரமன்னன். இவன் தன்னுடைய ஆட்சி காலத்திலே சேர நாட்டை கருவூர் வரைக்கும் விரிவுபடுத்தி கருவூரை தலைநகராக கொண்டு கருவூரிலே இவன் அரசு கட்டிலில் ஏறியதனால் இவன் கருவூர் ஏறிய என்ற அடைமொழியை பெற்றான். ஒள்வாள் என்பது ஒளி பொருந்திய வாளை உடையவன். அடுத்தது கோப்பெரும் சேரல், அதுதான் அவனுடைய பெயர். அவனுடைய இந்த பெயர் என்னவென்றால் கோப்பெரும் சேரல். எப்படி கோப்பெரும் சோழன் என்று ஒருவன் இருந்தானோ அதே போல இவன் கோப்பெரும் சேரல். சேரல் என்றால் சேரமன்னன். இரும்புரை என்பது அவனுடைய குடும்ப பெயர். இரும்புரை என்ற குடும்பத்தை சார்ந்த பல மன்னர்கள் சேர பரம்பரையில இருந்திருக்கிறார்கள். ஆக இந்த பாடலை பார்ப்போம். இந்த பாடல்ல ஸ்லைடு போங்க. இந்த பாடல்ல நீயோர் ஆகலின் நின்னொன்று மொழிவல் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையம் கொள்பவரோடு ஒன்றாது காவல் குழைவி கொள்பவரின் ஒம்புமதி அழிதோதானே அது பெறலரும் குறைத்தேன். சிறிய பாடல் தான். பாடல்ல இன்னும் நிறைய இருக்குது. நான் தேவையானவற்றை மட்டும்தான் நீங்க கொடுத்திருக்கிறேன். நீயோர் என்றால் நீ ஒரு ஒப்புயர்வற்றவன், நீ ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவன். அதனால் நின்னொன்று மொழிவல், அதனாலே நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். அருளும் அன்பும் நீக்கி, அருளும் அன்பும் விலக்கி இல்லாமல் நீங்கா நிறையம் கொள்பவரோடு, நீங்காமல் எப்பொழுதுமே நரகத்தில் இருப்பதை விரும்புபவர்களோடு ஒன்றாது, அவர்களோடு சேராமல், அதாவது தீயவர்களோடு சேராமல் காவல் குழைவி கொள்பவரின் ஒம்புமதி. குழைவி என்றால் குழந்தை. குழந்தையை பாதுகாக்கின்ற தாயை போல உன் நாட்டு மக்களை காப்பாற்று. அழிதோ தானே அது, அதுதான் நீ செய்யத்தக்கது. அது பெறல் அருங்குறைத்தேன், அது செய்யக்கூடியது, செய்ய வேண்டியது, அதுதான் நீ செய்ய வேண்டும் என்று புலவர் சொல்லுகிறார். அதாவது தீயவர்களோடு சேராதே, நல்லவர்களோடு சேர், அதுதான் இங்க அறிவுரை. இதே கருத்தை திருக்குறளிலும் பார்க்கலாம். நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகும் அறிவு. அதாவது நிலத்திலே நீர் விழுந்தால், மழை நீர் நிலத்திலே விழுந்தால் நிறமற்ற சுவையற்ற அந்த நீர் அந்த நிலத்தினுடைய நிறத்தையும் நிலத்தில் விழுந்துள்ள சுவையும் ஏற்றுக்கொள்கிறது. செம்மண் நிலத்திலே மழை நீர் விழுந்தால் அது செந்நிறமாகிறது. கலர் நிலத்திலே மழை நீர் விழுந்தால் அது ஓர்ப்பு சுவையை கொண்டதாக இருக்கிறது. அதனால நிலத்துக்கு ஏற்ப எப்படி நீர் மாறுகிறதோ அதுபோல் தான் சேருகின்ற இனத்துக்கேற்ப மக்களுடைய அறிவும் மாறும் என்பது வள்ளுவம். அடுத்து இன்னொரு குறளில நல்லினத்தினூங்கு துணை இல்லை, தீ இனத்தின் அல்லற்படுப்பதும் இல்லை. அதாவது நல்லவர்களோடு சேருவதுதான் உனக்கு நல்ல துணை, அவர்கள் தான் உனக்கு துணையாக இருப்பார்கள். நீ தீயவர்களோடு சேருவதனால் உனக்கு கேடு வரும், அதை போல கேடு தருவது வேறு எதுவும் இல்லை என்கிறார். ஆகவே அருளும் அன்பையும் நீக்கி
நரகத்தில இருக்க விரும்பும் தீயவர்களோடு சேராமல் நல்லவர்களோடு சேர்ந்து குழந்தையை ஒரு தாய் காப்பாற்றுவதை போல் ஒரு நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே கருத்து. அடுத்த பாடம். இந்த பாடலை எழுதியவர் ஆவூர் மூலங்கிழார் என்று பெயர். இந்த பாடல்ல இவர் யாருக்கு அறிவுரை கூறுகிறார் என்றால், சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன். இந்த மன்னர்களுடைய பெயர்களெல்லாம் சற்று நீளமாகவும் சற்று வேறுபட்டதாகவும் இருக்கிறது. சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன். இந்த சோழ மன்னன் குளமுற்றம் என்றால், குளம் தண்ணீர் உள்ள நீர்நிலை குளம். முற்றம் என்றால் முன்னிடம், முன்னே இருக்கின்ற இடம். ஒரு வீட்டுக்கு உள்ளே நுழைந்தால், இந்த காலத்துல இல்ல, முற்காலத்துல பழைய வீடுகள் எல்லாம் நீங்கள் உள்ளே நுழைகின்ற போது சில கூடங்கள் இருக்கலாம், திண்ணை இருக்கலாம், அவையெல்லாம் பக்கங்களில் இருக்கும். நேர நீங்க உள்ளே நுழைகின்ற போது பார்க்கக்கூடியது முற்றம்தான். அந்த அதாவது முன்னிடம் என்று பொருள். குளத்துக்கு முன்னால இருந்த இடத்திலே துஞ்சிய என்றால் இறந்தவன். அது இவனுக்கு என்ன பெருமைன்னா, இவன் குளத்துக்கு முன்னால இருந்த இடத்துல இறந்தான். அது எப்படி ஒரு பெருமையாக இருக்க முடியும் என்று நினைத்து பார்த்தால், தமிழ்நாட்டினுடைய மரபு என்னவென்றால், போரிலே ஒருவன் இறக்க வேண்டும். ஒரு மன்னனாகவோ வீரனாகவோ இருந்தால் அவன் போரிலே இறக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. ஆகவே இவன் போரிலே தான் இறந்தான். ஏதோ ஒரு போரிலே குளத்துக்கு முன்னால இருந்த இடத்திலே அவன் இறந்தான். அதனாலதான் இவன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த கிள்ளி என்பது வளவன் என்பது சோழர்களுக்குடைய சிறப்பு பெயர். சரி, பாட்டு. அதுல இந்த ஆவூர் மூலங்கிழார் என்பவர் இந்த சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை பார்ப்பதற்காக சில நாட்கள் சென்று வந்தார் அரண்மனைக்கு. ஆனால் அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அரண்மனைக்கு போவார், அங்கு உள்ளவர்களை உள்ள அனுப்ப மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் இவர் சென்ற உடனே அவருக்கு மன்னனை காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அதனால மன்னனிடத்துல போய் இந்த கருத்துக்களை சொல்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இன்று கண்டாங்கு காண்புவோம் என்றும், இன்றைக்கு ஒன்று நான் எளிதாக காண முடிந்தது, அதை போல் என்றும் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்சொல் என்பதத்தை ஆகுபதி, நீ எப்பொழுதும் இன்சொல் பேசுபவனாக இரு. என்பதம் என்றால் எளிய வாய்ப்பு, உன்னை காண்பதற்கு எளிய வாய்ப்பு உள்ளவனாக இரு. யார் வந்தாலும் உன்னை எளிமையாக பார்க்க வேண்டும், அதற்கான வாய்ப்புடையவனாக இரு. அடுத்தது, ஒரு பிடி வடியும் சீரிடம் எழுகளிறு உறக்கும் நாடு கிழவோயே. இதுதான் அவனை முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு பிடி படியும். பிடி என்றால் பெண் யானை. ஒரு பெண் யானை படுக்கக்கூடிய சீரிடம் என்றால் சிறிய இடம். ஒரு யானை படுக்கக்கூடிய சிறிய இடத்திலே விளைகின்ற உணவுப் பொருட்கள் எழுகளிறு புறக்கும் நாடு கிழவோயே. அது எந்த ஒரு சிறிய இடத்துல ஒரு பெண் யானை ஆண் யானையோட சற்று சிறிதாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஒரு பெண் யானை படுக்கக்கூடிய இடத்திலே, அது ஒரு பெண் யானை படுக்கக்கூடிய இடம் எவ்வளவு என்றால் ஏறத்தாழ 250 அல்லது 300 சதுர அடி இருக்கலாம். அந்த 300 சதுர அடி உள்ள அளவுள்ள நிலத்திலே விளையக்கூடிய உணவுப் பொருட்கள் 7 ஆண் யானைகளுக்கு அல்லது 7 யானைகளுக்கு உணவாக, பல நாட்களுக்கு உணவாக வரக்கூடிய அத்தகைய வளமுள்ள நாட்டுக்கு உரியவனே. அது அவனை சொல்லுகின்ற போது, அவன் சோழ நாடு சோறுடைத்து, நீ சோழ நாடு, நீ மிகுந்த வளமான நாட்டுக்கு உரியவன். நீ எப்பொழுதும் யாரும் எளிதாக உன்னை காண்பக்கூடிய வாய்ப்பு உடையவனாக இருக்க வேண்டும். நீ இனிமையாகவும் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே கருத்தைத்தான் திருக்குறளிலும், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் நலனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்பார் வள்ளுவர். அதாவது ஒரு மன்னனானவன் ஆட்சியிலே இருப்பவன் காட்சிக்கு எளியவன், அவன் யாரும் எளிதிலே பார்க்கக்கூடியவனாகவும் கடுஞ்சொற்கள் பேசாதவனாகவும் இருந்தால் மீக்கூறும் மன்ன நிலம், அந்த நாட்டு மக்கள் அவனை புகழ்வார்கள். இது நல்ல அறிவுரை. இந்த காலத்துல யாரையும் போய் பார்க்க முடியாது. கலெக்டரையோ அல்லது ஒரு தாசில்தாரை கூட நேரம் பார்க்க முடியாது. சரி, இங்க இன்னொரு படம் இருக்கு. அதாவது இந்த 300 சதுர அடி உள்ள இடத்திலே விளையக்கூடிய உணவுப் பொருட்கள் 7 யானைகளுக்கு பல நாட்கள் உணவாக வரும் என்று சொன்னாரே புலவர். இப்ப 300 சதுர அடி நிலம் இருந்தால் அந்த நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறது என்றால், மெத்தேன் வாயுவை வெளிக்கொண்டுவதற்கான குழாய்களை நடுகிறது சோழ நாட்டில். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், மன்னார்குடி போன்ற இடங்களிலே இந்த குழாய்களை நட்டு அந்த வாயுவை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு
5,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறது ஒரு நிறுவனத்தோடு. இந்த குழாய்களை நடுவதனாலே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. நிலத்தடியிலே உள்ள நீரினுடைய அளவு இன்னும் குறைந்து போகிறது, இன்னும் ஆழமாக போகிறது. அதனால கடல் நீர் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேளாண்மை செய்கிறவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இது போன்ற காரணங்களினாலே இந்த குழாய்களை நடுவதும் மேத்தேர் வாய்வும் சோழ நாட்டிலே தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களிலே செய்யக்கூடாது என்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் போன்றவர்கள் கருத்து தெரிவித்து எதிர்த்து போராடுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு இந்த சோழ நாட்டிலே உள்ள நிலைமை.